ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி. இன்றைக்கி கிளாஸ் நம்பர் வந்து 148. இன்னைக்கு டேட் வந்து 29 ரமலான் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 18/3/2026 புதன்கிழமை. இப்போ நம்ம பார்த்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா 7:136 வரைக்கும் பார்த்துட்ருந்தோம். அப்போ அங்கேருந்து மறுபடியும் அந்த வசனத்தையும் ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆகையால் அவர்களை நாம் பழி வாங்கினோம். இது வந்து அல்லாஹ் ஃபிரௌனை பழி வாங்கினதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மேலும் கடலிலே அவர்களை மூழ்கடித்தோம். ஏனெனில் அவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய் என கூறினார்கள், மேலும் அவற்றை குறித்து அலட்சியமாகவும் இருந்தார்கள். இப்போ இதை பற்றி விரிவாக வந்து போன கிளாஸில் வந்து பேசிட்டோம். அவங்க வந்து ஃபிரௌன் எப்படி மூழ்கடிக்கப்பட்டாங்கிற டீட்டெயிலு அது இன்ச்சு பை இன்ச்சாக 14 விடுதலை பயணம் 14வது அதிகாரத்தில் 31வது வசனம் வரைக்கும் பைபிளில் இருக்குது. அது வந்து பார்த்து வந்து மக்கள் இன்னொரு வாட்டி அது தெளிவாக அது பொறுமையாக பண்ணால் பார்த்து படிச்சு. பிறகு இவர்களுக்கு பதிலாக பலவீனமாக்கப்பட்டிருந்த மக்களை நம்மால் அருள் வளமாக்கப்பட்ட பூமியின் கிழக்கு பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் வாரிசுகளாக ஆக்கினோம். இவ்வாறாக இறைவனின் சிறப்பான வாக்குறுதி இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் விஷயத்தில் முழுமையாக நிறைவேறியது. ஏனென்றால் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் உருவாக்கி இருந்தவற்றையும் உயர்த்தி கட்டியிருந்தவற்றையும் நாம் பாழாக்கி விட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ ஃபிரௌனு எங்கே போயிட்டான்? கடலில் போயிட்டான். அல்லாஹ் வந்து குரானில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவனை வந்து கடல்லையே வச்சிருப்பேன், அவனை வந்து அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாக வந்து அவனை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். அப்போது அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சிருச்சு. இவங்க ஃபிரௌனுடைய சீனு தி எண்டு. எல்லா ரசூல்மார்களுடைய அந்த விவகாரங்களும் இதோட ஹாப்பி என்டிங்கில் முடிஞ்சிடும். ஆனால் இங்கேருந்து மறுபடியும் ஒரு கண்டினியூ ஆகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் டிஃப்ரெண்ட்டு மற்ற ரசூல்களை விட? ஏன் டிஃப்ரெண்ட்டுன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவருடைய ரோல் வந்து
இதை விட அதிகமாகுது. இது வரைக்கும் ஒரு ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை வந்து மீட்டெடுக்கிற அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சாங்க. இப்போ அடிமையாக மீட்டாச்சு. இப்போ பூமியில் எப்படி வாழ்கிறது அது இருக்குல்ல, புரியுதா? இப்போ ஸ்கூலில் வந்து கோச்சிங் சரியில்லை, நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன், வீட்டில் கொண்டாந்து வச்சு அவனை வீடியோ கேம் விளாட்டு என்ன அங்கேயாவது அவன் ஏபிசிடி ஏதோ ஒன்று கற்றுட்டு இருந்துருப்பான். இங்கே எதுக்கும் இல்லை, லாய்க்கும் இல்லாமல் 24 மணி நேரம் தின்னு படுத்து தூங்கி. கொரோனாவில் என்ன ஆச்சு? கழுதை கெட்டு கட்டெருமான கதையாக எல்லாம் ஆயிடுச்சு, சீர்கெட்டுருச்சு. அப்போது ஃபிரௌன் மாதிரி இருக்கக்கூடாது, ஃபிரௌன் மாதிரி மற்றவங்கள அடக்குமுறை செய்யக்கூடாது, ஃபிரௌன் மாதிரி அநியாயமான சட்டங்கள் போடக்கூடாது. சரி, அப்போ வேறு எந்த மாதிரி இருக்கணும்? கொஸ்டின் இருக்குல்ல, வேறு என்ன மாதிரி இருக்கணும்? இது இப்படி இருக்கக்கூடாது, ரேட்டு எப்படி இருக்கணும் அதுதான் இங்கே கண்டினியூ ஆகுது. இதுதான் இனிமேல் தான், இதுதான் சேலஞ்ச், புரியுதா? அப்போது இனிமேல் இருக்குது. சரி, ஃபிரௌன் மட்டும்தான் டிஃபிகல்ட்டா? அப்படி இல்லை, இதுக்கப்புறம் நல்ல கவர்மெண்ட் ஒன்று உருவாக்குறது அதோட டிஃபிகல்ட்டு. இன்னொன்று, அந்த பொதுமக்களை நல்ல பொதுமக்களாக இருக்க வைக்கிறது அதோட டிஃபிகல்ட், டிசிப்ளினோட இருக்கிறது டிஃபிகல்ட். ஸோ இந்த சவாலுக்குள்ளே இவங்க இப்போது என்ட்ரி ஆகுறாங்க. அதுதான் எல்லாம் இங்கே சொல்கிறான். பிறகு இவர்களுக்கு பதிலாக பலவீனமாக ஆக்கப்பட்டிருந்த மக்களை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது, சில மதங்களில் இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள்மா. தாழ்ந்த மக்கள் கிடையாது. தாழ்ந்த மக்கள்லாம் அவன் டிஃபால்ட்டாக அருவறுப்பானவன். இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான்? வார்ஸ்ன கௌமல் லசீன கானோ எஸ் தஸ் அஃபூன். ஜயீஃப்னா பலவீனமானது அப்படின்னு அர்த்தம். ஹதீஸில் சொல்லுவாங்களா, ஜயீஃபான ஹதீஸ் அப்படின்னு. ஜயீஃப்னா பலவீனமானவர்கள். அப்போ பலவீனமாக ஆக்கப்பட்டவர்கள். இப்போ இந்த இடத்துல புரியுதா? இப்போ தாழ்த்தப்பட்டவன்னு எல்லாம் பிறக்கும்போது ஏதாவது முத்திரை வச்சு உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் எல்லாம் பிரிக்கிறானா? அப்போ மனித படைப்பில் உயர்ந்தவன்கிற ஒரு படைப்பு இல்லை, மனித படைப்பில் தாழ்ந்தவன்கிற ஒரு படைப்பும் இல்லை. அப்போ டேம் வந்து புதுசாக ஒரு வார்த்தை வந்து உருவாக்குறாங்க. அதுதான் வந்து இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறவங்க, இந்த சமூகத்தை வந்து நடத்துகிறவர்கள் இந்த மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 100 வருஷமாக உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரியான அடக்குமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த அசுரனில் அது வரும்ல, சப்பல் போடக்கூடாது, சப்பல் போட்டு ஒரு பொண்ணு நடக்கிறதுனால அது வந்து அந்த பொண்ணை போட்டு செருப்புலேயே அடித்து ரோடாக துரத்திட்டு வரும். அதுதான் பிரச்சனை அந்த படத்துடைய மையக்கரு. அதே மாதிரி மாமன்னனில் உட்காரக்கூடாது. ஏன் உட்காந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஓன் சேரில் உட்காந்தா நீ கஷ்டப்படு. நீ உட்காரக்கூடாதுன்னு அவன் சொன்னான்னா பிரச்சனை. நீ பார்க்கும்போது அவன் உட்காரக்கூடாதுன்னா இது என்ன மேட்ரு? நம்ம அவங்கள பார்த்து தான் கேட்கணும், என்ன பழக்கம்னா இது, என்ன பழக்கம்? உட்காரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நோகுது? புரியுதா? அதுதான் வந்து நம்ம உஸ்தாது கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த வெள்ளைக்காரனுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளினாக இருப்பானுங்க. ரோட்டில் போனீன்னு வச்சுக்கோ, அதாவது நீ காரில் போனீங்கன்னா அந்த நடந்து போகிறதுக்கு ஜீப்ரா கிராசிங் இருக்கும், அங்கங்கே இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்ரா கிராசிங் ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்குன்னா இங்கே ரோடு அவன் கிராஸ் பண்ண மாட்டான். நேருக்கு நேராக, அதாவது அவன் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது, பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்த்தாப்பில் வீடு இருக்குன்னா அவன் அப்படியே அங்கே போக மாட்டான். ஜீப்ரா கிராசிங் வரைக்கும் அப்படி நடந்து போய் அந்த ஜீப்ரா கிராசிங்கில் அப்படி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து அந்த நடந்து போகிற அந்த பாதையில், இந்த பெடஸ்ட்ரியன் போகிற பாதசாரிகள் போகிற அந்த பிளாட்ஃபார்மில் தான் நடந்து வந்து வீட்டுக்கு போவான். புரியுதா? நேராக போக மாட்டான், யூ போட்டுட்டு அப்படி போவான். நம்ம கார்லேயே யூ போட மாட்டோம், புரியுதா? கார்லேயே யூ போட மாட்டோம், நம்ம கார்லேயே ஜம்ப் பண்ண பார்ப்போம். பேரிகேட் இருந்துச்சுன்னா நம்ம அதில் தாவுவோம். நமக்கும் குரங்குக்கு தான் போட்டி, அவங்க மரத்தில் தாவுவாங்க, நம்ம வந்து கம்பல்சரி பேரிகேட்டில். நானும் அப்படி தான், எல்லாம் நம்ம ஜீன் வந்து அப்படி தான், நம்ம டிஎன்ஏ அப்படி டிசைன் ஆனது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்படி தான் போவான். இவ்வளோ டிசிப்ளின். அவனை பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்கான். அவனுடைய கூத்து வரும் பாரு அடுத்தது,
அப்போ ரோட்டில் வந்து அந்த பெடஸ்ட்ரியன் வந்து போகிற ரோட்டில் கார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவன் கால் வச்சிட்டான்னா கார் நிறுத்தணும். அங்கே சிக்னல்லாம் இருக்காது. ஒரு பாதசாரி வந்து அந்த ஜீப்ரா கிராசிங்கில் ஃபஸ்ட்டு கால் வச்சிட்டான்னா கார் வந்து முன்னாடியே நிறுத்திடணும். இதுதான் அவங்க ரூல்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், குறுக்காலம் அவன் வந்தா நீ வண்டி நிறுத்தணும், இதுதான் ரூல்ஸு. ஜீப்ரா கிராசிங் வரப்போகுதுன்னா அவன் முன்னாடியே சைன் போர்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்து தான் அவன் ப்ரொடக்ஷன். அவ்வளோ மனித உரிமை. அதே மாதிரி ஒரு வயசான அம்மா கிராஸ் பண்ணுதுன்னா ஒரு சின்ன பையன் இருந்தானா அப்படியே கூட்டிகிட்டு போய் அவன் கொண்டு போய் விடுவான். அவ்வளோ மனிதாபிமானமாக இருப்பான். இது யாருக்குன்னா அவன் இனத்துக்கு, வெள்ளைக்காரன். அதே ஒரு பஸ்ஸில் ஒரு நீக்ரோ பெண்மணி புள்ளத்தாச்சியாக இருந்து வெள்ளைக்காரங்க உட்கார்ற ஒரு சீட்டில் உட்காரக்கூடாதுன்னா வெள்ளைக்கார குழந்தை உட்காந்துட்டு இருக்கும், எந்திரிச்சு அவனுக்கு சீட் தர மாட்டான். புரியுதா? புள்ளத்தாச்சி பொம்பளைக்கு, கருப்பினத்தை சேர்ந்த ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளைக்கு ஒரு வெள்ளைக்கார குழந்தை சீட் தர மாட்டோம். இதுதான் இவங்களுடைய லட்சணம். நம்மளை பொறுத்த வரைக்கும், கருப்பினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அந்த காலத்தில் வரக்கூடிய அந்த ஹாலிவுட் சினிமாஸ்லாம் வந்து அந்த ஜாங்கோலெல்லாம் காட்டுவாங்க. கருப்பன் வந்து குதிரை இல்லையா? எப்படி பாசிபிள்? அந்த ஜெர்மனை சேர்ந்தவன் கூட்டிகிட்டு வரும், எப்படி பாசிபிள்? எப்படி பாசிபிள்? அமெரிக்காவில் இருக்கிற எல்லா நகரம் வாய திறக்கும். டெக்சாஸு, நியூ ஜெர்சி, அது இதுன்னு எல்லாரும் வாய திறப்போம். எல்லா ஊருக்காரனும் காமனான்னு சொல்லுவான். கருப்பன் எப்படிங்க குதிரையில் போக முடியும்? நாயை விட்டு அவனுங்களை கடிக்க வைக்க வேண்டியது. இன்றைக்கும் ஒரு கருப்பரை வந்து என்ன பண்ணாங்க, கழுத்தை போட்டு நெரிச்சு அரெஸ்ட் பண்ணுறன்ட்டு. அவர் ஒன்றுமே பண்ணல. அவர் வந்து ஏதோ டாக்குமெண்ட் காட்ட சொன்னால் முடியாதுன்னா அது பண்ணனா ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அவனை கார்லேருந்து வெளியே எடுத்துட்டு அவனை ஹேண்ட் கப் மாட்டுறதுக்கு கொண்டு போய் தலைகீழ வச்சு அவன் கழுத்தில் காலை வச்சு பின்னாடி வச்சு ஹேண்ட் கப் மாட்டிட்டு எடுக்கிறான், செத்துட்டான். அப்புறம் அந்த ஸ்டில்லு அத்தனையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஏன்னா கருப்பரை தானே கொள்கிறோம். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. பிளாக் லைவ்ஸ் மேட்டர், கருப்பர்களுடைய உயிரும் மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்துவாங்க இவங்க. புரியுதா? அந்த மக்கள் தாழ்ந்தவன் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எந்த சகோதரனும் தாழ்த்தவன் கிடையாது. அவர் தலித்தாக இருக்கட்டும், அவர் வந்து அவங்க அந்த கேட்டகரி சொல்லுவாங்க, அந்தந்த ஜாதி, எல்லா ஜாதியும் சமம். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ன, முஸ்லீம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஆதமுடைய மக்கள். நாங்கள் வந்து எல்லாரையுமே நாங்கள் சமமாக தான் பார்ப்போம். எங்களுக்கு வந்து அது ஏற்றத்தாழ்வு கிடையாது. அல்லாஹ் அப்படி படைக்கலை. ஆனால் நீங்கள் தாழ்த்திருக்கீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். தாழ்த்தப்பட்ட மக்களை நான் என்ன பண்ணேன், ரிலீஸ் பண்ணேன். இப்போ என்ன பண்ணான், அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ரிலீஸ் பண்ணான். இப்போ இன்றைக்கும் எந்த மாநிலத்திலையும், இந்தியாவுடைய இருக்க எந்த மாநிலத்திலையும் இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டில் இருக்கிற வேற எந்த மாநிலத்திலையும் இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் அந்தந்த நாடுகளுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரியான அதிகாரம் கிடைக்காது. நெல்சன் மண்டேலாவை வந்து அவ்வளோ நாள் ஜெயிலில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆப்பிரிக்காவில் வந்து அவ்வளோ பிரச்சனை. சவுத் ஆஃப்ரிக்கா டீமே வந்து 50 வருஷம் 60 வருஷம் பேன் பண்ணாங்க. அவன் சாதாரண கிரிக்கெட் டீம் கிடையாது. அவங்களாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்கான். இந்த காலத்தில் இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இதுதான் டீமு. இந்தியா டீம்லாம் இப்போ வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தியா கற்றுக்குட்டி டீம் இந்தியா. அதுக்கப்புறம் 83 தான் பூம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட சரியாக ஜெயிக்கிறதெல்லாம் வருது. ஆனால் அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன அப்படின்னா, வெள்ளைக்காரங்க மட்டும்தான் டீமில் வருவாங்க. அதுக்கப்புறம் அது உலகமே சேர்ந்து அதை எதிர்த்து அந்த ஊர், அதான் சொல்கிறேன், அவங்க ஆதிக்கத்தில் இருந்த அந்த வெள்ளைக்காரன் உலகத்தையே ஆளும்போது அது சரியாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி உலகத்தை மாறும்போது இப்போல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு இப்போ கம்பல்சரி பார்த்தோன்னா 5 பேர் வந்து கருப்பர்கள் இருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா டீமில். அதனால தான் அவன் பர்ஃபார்ம் பண்ணுறானோ பண்ணலையோ கருப்பாக இருக்கிறவன் டீமில் இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரபாடா இருக்கிறாரு, அந்த பவுமா கேப்டன் பவுமா இருக்கிறார், டோனி டிசிசாய், அப்புறம் லுங்கினிகிடி, இவங்க எல்லாருமே அந்த கருப்பர்கள் வந்து ஏன் வச்சுருக்காங்கன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் நீ ஃபாஸ்ட் பவுலர் போட்டு வெள்ளைக்காரனை அங்கே வச்சுருக்க முடியாது. அந்த 5 ஸ்லாட் எப்படி ஐபிஎல்லில் ஃபாரின் பிளேயர் 4 பேர் தான் இருக்கணுமோ அது மாதிரி வந்து வெள்ளைக்கார பிளேயர் இவ்வளோ தான் இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் பண்ணி தான் நீ வந்து உரிமையை கொடுத்துட்ருக்காங்க. புரியுதா? இது வந்து உலகம் முழுவதும் இந்த பிரச்சனைக்கு இது புரிஞ்சுக்கணும்.
அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், தாழ்த்தப்பட்ட மக்களை நம்மால் அருள் வளமாக்கப்பட்ட பூமியின் கிழக்கு பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் வாரிசுகளாக்கினோம். அப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு வந்து அதிகாரம்னா என்னன்னே சுவைக்காத அந்த ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து அங்கே கொண்டு வந்து அல்லாஹ்வால் மிகவும் நேசிக்கப்பட்ட பூமி, அந்த பாக்கியம் பொருந்த அருள், அதாவது கிழக்கு பகுதி மேற்கு பகுதி எல்லாமே பாக்கியம் நிறைந்த ஒரு பகுதி அப்படின்னா அது வந்து பலஸ்தீன் தான். இதுதான் அந்த பகுதி. அந்த பகுதிகளுக்கு வாரிசுகளாக்கணும். எகிப்து வந்து அல்லாஹ்விடத்தில் மதிப்பு வாய்ந்த பகுதி கிடையாது. பலஸ்தீன் வந்து அவ்வளோ பகுதி. ஏன்? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊர் பலஸ்தீனு, நூ அலைஹிஸ்ஸலாமுடைய ஊர் அங்கே தான் இருந்தாங்க. நபிமார்கள் வந்துட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பூமி. அல்லாஹ் டிசைட் பண்ணுறான். அதான் சொன்னேன்ல, அந்த உலகத்தை 2 கூறாக பிரிச்சுன்னா மிடில் ஈஸ்ட்டு, அதாவது இது கிழக்கு இது மேற்கு, அதுக்கு நடுவில் எடுத்தீங்கன்னா பலஸ்தீன் வரும். அங்கேருந்து தான் யூரோப் அப்படி போகும், அங்கேருந்து தான் ஏசியா அப்படி போகும், அங்கேருந்து தான் ரஷ்யா அப்படி போகும், அங்கேருந்து தான் ஆப்பிரிக்கா அப்படி போகும். சின்னதாக இருக்கும் பலஸ்தீன். அந்த பிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோண்டு இருக்கும். அந்த பிட்டுக்கு அவ்வளோ வர்த்து. பலஸ்தீன்லேருந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு போனீங்கன்னா சிரியா, மொத்த நபிமார்கள் வாழ்ந்த பகுதி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, நபிமார்கள் வாழ்ந்த பகுதி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அரேபியா, நபிமார்கள் வாழ்ந்த பகுதி. இப்போ அது சுற்று வட்டாரமும் பர்க்கத் நிறைந்தது, அதுவும் பர்க்கத் நிறைந்தது. அதுவும் இல்லாமல் அதில் பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போகும்போது கூட காபத்துல்லாலேருந்து அங்கே வந்து வானத்தில் ஏறல, காபத்துல்லாலேருந்து பலஸ்தீனுக்கு போய் அங்கேருந்து வானத்தில் ஏறாங்க. அதை பற்றி வந்து சில விஞ்ஞான ரீதியாக பேசக்கூடிய ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் வந்து வேறு வேறு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம், நம்மளால் அதை அறிவு புரிய முடியாது. வானத்துக்கான கேட் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து தான் வானத்தில் ஏற முடியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் அங்கே போய் தான் வானத்தில் ஏறுறாங்க. அங்கேருந்து தான் 7ஆம் வானம் வரைக்கும் கான்டாக்ட் இருக்குது. அதனால தான் ரூஹுல் குதுஸ் போயிட்டு வர்ற ரூட் அது. செகண்டில் அப்படி 7ஆம் வானத்தில் அப்படி இருக்க முடியும், 7ஆம் வானத்தில் இப்படி வர முடியும். அதனால தான் அந்த இடம் இருக்குது. அந்த இடம், அதனால தான் இஸ்ரேல் வந்து இப்போது அடிச்சுக்கிறாங்க. அந்த இடம் விட்டுறக்கூடாது. அவனுங்க வந்து சாட்டன் மூலமாக, அவங்க ஜின்கள் மூலமாக அவங்க முயற்சிகள் பண்ணுறாங்க அந்த பாதையை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. மேலே போனால் சுழுக்குழுவும், அது மேலே யார் உட்காந்துட்ருக்கா, சரியா? அப்போது இது பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விசாலமான ஒரு பகுதி கொடுத்தன்றான். அப்போ இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து கிரேட்டர் இஸ்ரேலில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து நைல் நதியிலேருந்து எகிப்துடைய நைல் நதியிலிருந்து ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் வரைக்கும் அது வந்து அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பகுதிங்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை அவங்க ஆட்சி பண்ணது கிடையாதுன்னு சொல்லி இம்ரான் ஹுசைன் அவங்க அது சொல்கிறாங்க. இவங்க பொய்யான கிளைம் வந்து இதில் எழுதி வச்சுக்கிட்டாங்க. யார்? இவங்களை எழுதி வச்சுட்டாங்க பைபிளில். சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அந்த பகுதியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் யார்? தாழ்த்தப்பட்ட மக்கள். அடுத்தவங்க, அதாவது கஷ்டத்தில் அமுங்கியிருந்தவனுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும், அடித்தட்டில் இருக்கிறவனுக்கு தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்போது உன்னை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சா நீ யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, அதானே நியாயம். அப்போ ஏன் கீழே இருக்கிற ஒருத்தனை கொண்டாந்து நல்லா வைக்கிறான்? மேலே இருக்கிறவனுக்கு கீழே இருக்கிறவனோட வழி தெரியல, கீழே இருக்கிறவனுக்கு வழி தெரியணும்ல, புரியுதா? அதுதானே நமக்கு தெரியணும். அதனால தான் பாரு, இன்னைக்கு சொந்த இனத்தை சேர்ந்த, அதாவது சொந்த அந்த 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 பிரிவை சார்ந்த மக்கள், முஸ்லீம்களுடைய மக்கள், ஒரு முஸ்லீம் வந்து நமக்கு துரோகம் பண்ணும்போது நமக்கு வலி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வேலூர் இப்ராஹிம் மாதிரி இஸ்லாத்தில் கெட்டவங்க யாருமே இல்லையா? நிறைய பேர் இருக்கு. இப்போ வேலூர் இப்ராஹிம் ஏன் அவ்வளோ இழிவாக பார்க்கப்படுறார்? ஏன் பார்க்கப்படுறாரு? முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு கட்சின்னு அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு கட்சி இல்லை, அதை போய் அது குரான் ஹதீஸை கொண்டு அதுக்கு விளக்கங்களை கொடுத்து அது அருவருப்பானது இல்லை, புரியுதா? நீ இந்த இடத்துல இருந்து நீ பண்ணக்கூடாது, அது வேற ஒருத்தன் பண்ணால் ஓகே. ஆனால் இங்கே இருந்துட்டு இந்த சமுதாயம் என்ன வேதனைகளை அனுபவிக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அதாவது நீயே பண்ணலாமாண்ணா, அது கரெக்டா? புரியுதா? அடுத்த புல்லட்டில், அதாவது வேற ஒருத்தர் எதிரோடைய புல்லட்டில் சாகலாம், சொந்த புல்லட்டில் சாகலாமா? அதுதான் பிரச்சனை. இப்போது சவுதி அரேபியா வந்து இடம் கொடுக்குது. இப்போ நேட்டோ வந்து அடிக்குது ஈரான்னா பிரச்சனை இல்லை, சவுதி அரேபியா இடம் கொடுக்குறது தான் பிரச்சனை. அது ரொம்ப கேவலமாக பேசப்படும். இதுக்கு பேர் வந்து இனத்துக்கு செய்கிற துரோகம். சின்சியாரிட்டி இருக்கணும்.
அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ இது ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் போகும்போது தெரியும் அடுத்தடுத்து. இவ்வாறாக இறைவனின் சிறப்பான வாக்குறுதி இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் விஷயத்தில் முழுமையாக நிறைவேறியது. ஏனென்றால் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தான், இவங்களுக்கு ஒரு வாக்குறுதி ஆல்ரெடி கொடுத்துருந்தான். என்னன்ட்டு, அதாவது பனி இஸ்ராயல்களை ஃபிரௌன்கிட்டருந்து நான் விடுவிப்பேன், உங்களை ஒரு மேலான அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு ஒரு நிலப்பரப்பில் உங்களை குடியமர்த்துவேன், உங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன். அது என்ன கொடுப்பேன், ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன். அப்போது அந்த ஆட்சி அதிகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி அந்த வாக்குறுதி நிறைவேறிது. இவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல, வெளியே வந்ததே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். அடுத்தது அங்கே போகிறது, அங்கே குடியிருக்கிறதெல்லாம் ஈஸியாக நடந்துடும் அடுத்தடுத்த விஷயங்கள். அப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள், அந்த ஜைனிஸ்டுகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பகுதி எங்களுக்கு தரப்பட்டது. ஏன் தரப்பட்டது? என்ன சொல்கிறோம், நாங்கள் பனி இஸ்ராயல், அதனால் தரப்பட்டது, எங்கள் பிறப்பு அப்படி அப்படிங்கிறோம். என்ன பனி இஸ்ராயல்னால் யார்? இப்ராஹிம் நபியுடைய வாரிசு. இப்ராஹிம் நபியுடைய ஒரு வாரிசு. இசாக் நபி, யாக்கூப் நபி, யூசுஃப் நபி. யூசுஃப் நபி எகிப்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. அவங்களுடைய குழந்தைகள் யூசுஃப் நபி ப்ளஸ் அவங்களுடைய 12 சகோதரர்கள், அவங்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட 12 பிளட் லைன்ஸ், அந்த 12 மொத்தம் 13. அந்த 13 குடும்பத்துடைய வாரிசுகள் தான் ஒட்டுமொத்த பனி இஸ்ராயல். அப்போது இவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய வம்சத்துக்கு, அதாவது எங்களுடைய ரத்தத்துக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் இப்ராஹிமுக்கு இப்ராஹிம் நபிக்கு வாரிசாக இருந்ததுனால அல்லாஹ் எங்களை தேர்வு செஞ்சான் அப்படிங்கிறேன். ஆனால் குரான் இதை மறுக்கு. அல்லாஹ் அவர்களுக்கு நாம் இது கொடுத்தோம், இவ்வாறாக பனி இஸ்ராயல்களுக்கு தான் இந்த வாக்குறுதி கொடுத்துருந்தேன், ஆனால் அவங்க விஷயத்தில் அது நிறைவேறிடுச்சு. எதுக்காக கொடுத்தோங்கிறான், அவர்கள் பொறுமையை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் பனி இஸ்ராயல்களாக இருந்ததனால் நான் இதை கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லலை, நீங்கள் பொறுமையை மேற்கொண்டீங்க அப்படிங்கிறான். பனி இஸ்ராயல்கள்னாலே பொதுவாக முஸ்லீம்கள் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவங்க, யாருக்குமே அந்த ஒரு தியாகம், அர்ப்பணிப்பு, அல்லாஹ்வுடைய அந்த தக்குவா, நபிமார்களுக்கு கட்டுப்படுவது, இது எதுவுமே இருந்ததில்லைன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. இப்போ இன்னைக்கு முஸ்லீம்களுடைய வண்டாவெல்லாம் என்ன, 200 கோடி பேரில் மெஜாரிட்டி கெட்டவங்க, மெஜாரிட்டி தொழுவாதவங்க, மெஜாரிட்டி கெட்டவங்க, மெஜாரிட்டி குரானை ஃபாலோ பண்ணாதவங்க, சொன்னாலும் குரானை கிண்டல் பண்ணுறவங்க, நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, போடா வேலையை பார்த்துட்டு எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் வாழ்கிறோன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய நாடுகளை பிடிச்சிட்டு கட்டிட்டு அழுவக்கூடியவர்கள். புரியுதா? அதுதான் இன்றைக்கி முஸ்லீம்களுடைய மெஜாரிட்டி. ஆனால் நீங்கள் முஸ்லீம்கள் கெட்டவர்னு ஒத்துக்கோமா? நம்ம இன்றைக்கி எல்லாரையும் சொல்லாதீங்க, நல்லவங்களும் இருக்காங்க, அதே தான் அங்கே. சரியா? அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த நல்லவங்களை மனசில் வச்சு அவர்களுடைய பொறுமைக்காக, அவர்கள் இந்த 430 வருஷம் பொறுமையாக இருந்தாங்களா, அதெல்லாம் நபிமார்கள் அவங்கள, மூசா நபி அவங்கள சொல்லும் போதெல்லாம் அவங்க பொறுமையாக அவங்களுக்கு ஒத்துழைச்சாங்கல்ல, அதற்காக நான் இதை பரிசாக கொடுத்தேன் அப்படிங்கிறான். மேலும் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் உருவாக்கியிருந்தவற்றையும் உயர்த்தி கட்டியிருந்தவற்றையும் நாம் பாழாக்கி விட்டோம். அப்போது இந்த இடத்துல எகிப்துடைய ஸ்டோரி நல்லா சொல்கிறான். ஃபிரௌன் இங்கே அழிஞ்சான், அவனுடைய படை கிட்டத்தட்ட 600 தேர் வந்துச்சு, அவங்க அந்த மிலிட்ரியெலாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஊர் இப்போ அங்கே அல்லுல்லா இருக்கணும்ல, புரியுதா? அவங்க அல்லுல்லா இருக்கணும்ல, அப்போ அங்கே அல்லுல்லா இருக்கா? இல்லை. பிரமிட் இருக்குது, வெறும் பிரமிடு அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டினான்னா இவன் வாழ்கிற மாளிகை எவ்வளோ பெருசாக இருக்கும், அதெல்லாம் இங்கே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஃபிரௌனும் காணோம், அவன் உருவாக்குன அந்த தோட்டம், அந்த நகரம் எல்லாம் போய் பார்த்தோன்னா இப்போ அதுவும் பாலைவனம் தான். எது? எகிப்து போய் பார்த்தீங்கன்னா எகிப்து இன்றைக்கும் பாலைவனம் தான். டெம்பரேச்சர், அந்த செல்வ செழிப்பு இன்றைக்கி எகிப்தில் எதுலையுமே பிச்சைக்கார பூமி தான் ஆக்கிட்டான். அல்ல டோட்டலாக காலி, எதுவுமே கிடையாது. அப்போது அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி அசாப் கொடுத்துருன்னா, மற்ற சமூகம் அடிக்கப்பட்டது இல்லை, ஆது சமூகம், ஏன்னா பனி இஸ்ராயல்கள் விஷயத்தில் அவங்க எல்லாருமே ஜாலிம்கள் தானே.
அவங்க ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமோட ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கணும், வரல இல்லை. அவங்களுக்கு தானே ஒரு ரசூலா அனுப்பப்பட்டாங்க. அப்போ ரசூலா வந்ததுக்கப்புறம் அந்த பூமியில் அவர்கள் ரசூலை ஏற்காமல் வாழ்வதற்கு அருகதை இல்லை, அவர்கள் அழிக்கப்படணும். ஸோ அவங்க அழிக்கப்பட்டாங்க. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஃபிரௌனுடைய உடம்பு தான் இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெட் சீலேருந்து அல்லாஹ் வந்து வெளியே தள்ளுறான். அல்லாவுடைய ஹிக்மத்து பேர். இன்னைக்கு இந்த சைனிஸ்டுகள் மறுபடியும் உருவாகும் போது தான், இந்த யூதர்கள் அநியாயம் பண்ணும்போது அவன் ஃபிரௌனை அனுப்புகிறான். ஃபிரௌனை அனுப்பி, டே இவன்ட்ட செருப்படி வாங்கினதான் நீ, இப்போ நீ இந்த வேலையை பண்ணலாமா அப்படின்னு பண்ணுறான். 100 வருஷமாக இவனை வச்சுக்கிட்டு இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அதே அநியாயத்தை இன்னைக்கு காசா மேலே பண்ணுறான், அதே அநியாயத்தை இன்னைக்கு ஈரான் மேலே பண்ணுறான். என்ன பண்ணுறான், இவன் பாமை போட்டு ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கு சண்டை மூட்டுறான். சவுதி அரேபியா அடிக்கிறான், ஈரான் அடிச்சதுன்னு நினச்சிக்குவோம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா இவன் அடிக்கிறான். இந்த திருட்டுத்தனம் வேலை பண்ணுறான். ஃபிரௌன் என்ன வேலை பண்ணானோ அந்த வேலையை இன்னைக்கு பண்ணுறான். இது பார்த்தீங்கன்னா இந்த வஹாபிகள் இருக்காங்களே, யார், இந்த சவுதியுடைய அந்த செல்ல பிள்ளைகள் ஆலிம்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஃபிரௌனே கிடையாதுன்ட்டாங்க. அல்லாஹ் வந்து ஃபிரௌனை வந்து பாருங்கள் படிப்பினையும் ஆக்கிட்டான்னாங்க. எல்லாம் ஃபிரௌனே கிடையாதுன்ட்டாங்க. எல்லாத்தோட ஒரு மேட்ரு சொல்கிறேன். ஃப்ரான்ஸில் 1970 இந்த மாதிரி டைமில் இவனுடைய அந்த ஃபிரௌனுடைய பாடியை சீஃப் கெஸ்ட்டாக வர சொல்கிறாங்க. இப்போது ஒரு பிரதமரை வர சொல்லுவாங்க தெரியுமா, வாங்க விசிட் பண்ணுங்கம்பாங்க. வந்தவுடனே அவருக்கு வந்து அந்த மண்ணை போனோடனே அந்த ஏர்போர்ட்லேயே வந்து அந்த பிரதமர் நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்து பண்ணு. இவன் பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கே வச்சு பீரங்கிலாம் வச்சு அவனுக்கு மரியாதை கொடுத்து, ஃப்ளைட்டில் என்ன துப்பாக்கிலாம் சுட்டு மரியாதை கொடுத்து அவனை ராயல் வெல்கம் பண்ணி, செத்து போனவனை ராயல் வெல்கம் பண்ணி ரெட் கார்பெட்டு இது கொடுத்து அவனுக்கு வந்து அந்த புரோட்டோகால் ஏ கேட்டகரி, அதாவது உச்சகட்ட அந்த மரியாதை என்ன கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து ஃபிரௌனுடைய உடலை கொண்டு போய் வச்சு அதுக்கு கொஞ்சம் ரிப்பேர் பார்க்குற வேண்டிய வேலையெல்லாம் வச்சு அதை வந்து இன்னும் காலகாலத்துக்கு நிலச்சிருக்கிற மாதிரி அந்த பாடியை வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி அதை அனுப்பினான். புரியுதா? அதுக்கு வந்து அரசு மரியாதை செலுத்தினான். அப்போ நீங்கள் உங்களுக்கு அவனுக்கு என்னடா சம்பவம், பாஸ்போர்ட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவரை மனுஷனாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவர் பணம் கிடையாதான், ஃபிரௌனுன்னு போட்டு அவருக்கு வந்து பாஸ்போர்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் பறக்க வச்சு வரும் தனி ஃப்ளைட்டில் அவரை மட்டும் பறக்க வச்சு எப்படி இவனுக்கு பண்ணுறானுங்க. இந்த சவுதி கொத்தடிமைங்க இவன் அந்த ஃபிரௌன் இல்லைங்கிறான். அந்த ஃபிரௌன் இவன் இல்லைன்னு இவன் மரியாதை கொடுப்பானா? ஃப்ரான்ஸு என்னங்கடா நீங்கள் அதை சொல்கிறல. பனி இஸ்ராயல்கள் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க, அதை விட கேடுகட்டு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க இவனுக்கு. இன்னும் மஹ்சூபி அலைஹிம் யார் இன்னைக்கு? எவனும் கிடையாது, இந்த அரபுகள் தான். வரலாற்றில் நம்ம பாடமாக பிடிச்சிக்கணும். புரியுதா? உனக்கு யாரை ஹீரோவா நீ பார்க்குற? அது பாரு, இவன் யாரை ஹீரோவாக எடுக்கிறான் பாரு. ஃப்ரான்ஸ் ஏன் எடுக்கிறான்? அந்த 400 வருஷம் இவனுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் இவனுக்கு நல்லா தெரியும். எப்படி ஆம்பளை கொள்ளு, இந்த பிளான்லாம் யார் போடுறா? ஆம்பளை கொள்ளு, பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணு, உன் மிலிட்ரினால் எவ்வளோ பேரை மேய்க்க முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் கூட்டம் இருக்கணும். அங்கங்கே இப்போ இன்றைக்கி நமக்கு போர்டு இருக்குது, என்ன இருக்குது, குழந்தை வந்து பிறக்கவில்லையா, திருமணமாய் தடை இருக்கா, வாங்க ட்ரீட்மெண்ட் தரோம், 2 லட்சம் 3 லட்சம்னு அங்கெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் நமக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறது இல்லை? இதெல்லாம் அவங்களுடைய சூழ்ச்சி. ஃபிரௌன் அன்றைக்கி என்ன பண்ணான், இவன் வளர்ந்துட்டா, லார்ஜஸ்ட்டாக வளர்ந்துட்டா பிரச்சனை, அதுதான் நடக்கிறான். ஆனால் லார்ஜஸ்ட்டாக நம்ம வளர்ந்துட்டும் இருக்கிறோம், அது அல்லாஹ் பரக்கத் செய்வான். முஸ்லீம் அல்லாத பெண்மணி ஒரு 28 குழந்தை பெற்றிருக்கு ராஜஸ்தானில். புரியுதா? இவன் இந்தியாவில் ப்ராபகண்டான்னா முஸ்லீம் அதிகமான குழந்தை பெற்றுக்கிறான்ட்டு. ஆனால் அதிகமான குழந்தை யார் பெற்றுட்ருக்கான்? இந்து அம்மா. அதை சொல்கிறேன், அவங்களாம் வந்து முன்மாதிரியாக இருக்கணும். நல்ல பெண்மணி அவங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு 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 தலைமுறையை வந்து அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. அது வந்து அதுதான் பர்க்கத்து இருக்குது. இந்த சாத்தான்கள் வந்து அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை. சரியா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ பனி இஸ்ராயலுக்கு வந்து இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போய் இவங்க அடுத்து வந்து இவங்களை வந்து டியூன் பண்ணணும்.
கூட்டிகிட்டு வந்ததோடு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டு எங்கே வேணாலும் போய் வாழ்ந்துங்க. அப்படி கிடையாது. எனக்கு கீழே தான் இருக்கணும். என் கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் வெளியே போகக்கூடாது. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் வெளியே போகக்கூடாது. வெளியே போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது இறங்கும். இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் முதல் கட்டமாக இவங்க தொடங்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாம் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை கடலை கடக்க வைத்தோம். பின்னர் அவர்கள் தமது பயணத்தை தொடர்ந்தபோது தம் சிலைகள் மீது பக்தி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை அவர்கள் கடந்து செல்ல நேர்ந்தது. உடனே அவர்கள், மூசாவே, இம்மக்களுக்கு கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு கடவுளை உருவாக்கி தாரும் என்று கூறலானார்கள். அதற்கு மூசா கூறினார், நிச்சயமாக நீங்கள் அறிவில்லாமல் பேசும் கூட்டத்தினராய் இருக்கின்றீர்கள். இப்போ இங்கே பிரச்சனை பாருங்க. அது சொல்லுவாங்கள்ல, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சா நாய் நக்கி தான் குடிக்கும்ன்ட்டு. அல்லாஹ்வுடைய அவ்வளோ பெரிய வல்லமையை காமிச்சு, கைத்தடியை பாம்பாக மாற வச்சு, கையை வெளிச்சமாக மாற வச்சு, 40 வருஷம் ஃபிரௌனுக்கு தண்ணி காமிச்சு, ரத்த மழையை பெய்ய வச்சு, தவளையை வர வச்சு, இதை வர வச்சு, அதை வர வச்சு, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், வேற யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாதுங்கிறது அவ்வளோ ஆணித்தரமாக ஃபிரௌனுக்கு பாடம் நடத்தி எல்லாம் கூட்டிகிட்டு கடல்ல இருந்து வந்துட்டுருக்குறோம். ஜஸ்ட்டு கடல் தாண்டி வெளியே வந்து பார்த்தா ஒரு ஊர் கிராஸ் ஆகுது. அந்த ஊரில் கோயில்கள் இருக்குது. எந்த கோயில்? ஃபிரௌனுடைய கோயில்கள் தான். இவனும் கடவுள் இல்லை, சூரியனுக்கு பையன் இல்லைப்பா, அதனால் அவனுக்கும் செலவுப்பான். இன்றைக்கே நம்ம தலைவர்கள் லைவில் செலவு வச்சாங்களா இல்லையா? சதாம் ஹுசேன் சாகிறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போதே செலவு வச்சுக்கிட்டான். இந்தியாவில் கூட அந்த அசிங்கம் நடக்கிறதில்ல. செத்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் சிலை. முன்னாடி வச்சாங்கன்னா கேவலமாக திட்டுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரம் இருக்கிற நம்ம தலைவர்களுக்கெல்லாம் இந்தியா பூரா செலவு வச்சுருவாங்க. அதனால தான் இந்த செல்ஃபி வித்து அந்த கட் அவுட்டுன்னு சொல்லி கட் அவுட்டை வச்சாங்க. அதுக்கே கலாய்ச்சாங்க. புரியுதா? ஆனால் அரபு நாடுகளுடைய தாழ்ந்த நிலை பாரு சிலை. இன்றைக்கி அந்த முகமது பின் சல்மான் இருக்கான் பாரு, அயோக்கியன், அவனுக்கெல்லாம் சிலை சவுதியில் இருக்குது. சிலை வச்சுருக்காங்க இப்போ பப்ளிக்கில். அவனுங்களே வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நாசமாக போகிறதுக்கான ஒரு ரூட்டு. அப்போ என்னென்னா, இப்போ இவங்க வந்திருக்காங்க. வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபிரௌனை கும்பிட்டு அவங்க பழக்கமாயிருச்சு. அப்போ அந்த ஃபிரௌனை பார்த்தோன்னே பழைய பக்தி முளைச்சிக்கிச்சு. ஏன்னா அந்த ஊரில், ஏன்னா இவனோட ஆட்சி இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு. அந்த கடல் தாண்டியும் அவனுடைய ஆட்சி இருந்துச்சு. அப்போ அங்கே சந்திர கடவுளுடைய சிலைகளும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே பழைய பழக்க வழக்கம் அப்படியே மண்டையில் துளிர்க்கினோடனே அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கும் ஃபிரௌனை தான் நாங்கள் வணங்கக்கூடாது, ஓகே, எங்களுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் சிலை பண்ணி கொடுங்க, நாங்கள் கும்பிட்றோம், ஏன்னா நாங்கள் சிலையை கும்பிட்டு பழகிட்டோம். அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறார், நிச்சயமாக நீங்கள் அறிவில்லாத கூட்டத்தினராக இருக்கிறீர்கள். என்னடா ஆளுங்க அப்போ அந்த நபி சிலை வழிபாட்டுக்கு எதிராக எவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருப்பார், மண்டே ஆட்டியிருப்பானுங்க. புரியுதா? இதில் வந்திருக்கிற மெஜாரிட்டி கூட்டம் எப்படின்னா, ஒருத்தர் முக்லிஸாக வந்திருப்பார், மூசா நபி அல்லாஹ்வுடைய ரசூல், நான் போகிறேன்ட்டு. அப்போ அடுத்தவன் என்ன பண்ணியிருப்பான், ஏப்பா நீ இங்கே இருந்து வேலை செஞ்சு சாவரியா இல்லை எங்களோட வரியா, இப்படி கூப்பிட்டுருப்பான். அது பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னே, அடிமத்திலேருந்து வெளியே வந்தோடனே வாசி கேட்பார்ல, நான் முஸ்லீமான என்னை அடிமைத்தனத்துலேருந்து வெளிப்படுத்துருவீங்களான்ட்டு. அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிலால் என்ன சொல்லுவார், அதெல்லாம் முடியாது, அல்லாஹ் நீ ஏற்றுக்கோ, இதெல்லாம் உலக லாபம்லாம் பார்த்துட்டுலாம் நீ வரக்கூடாது அப்படிம்பார். அதனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு உஹதில் ஹம்சாவை கொலை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடிமையாக விடுதலை ஆவார். அப்போவும் இவருடைய கண்ணியம் அங்கே இங்கே சஹாபாக்களோடு அவர் உட்காந்து பேசுவார். ரசூல்லா இவருடைய தோளில் சாஞ்சிட்டு பயான் பண்ணுவார். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அங்கே அவன் உள்ளே போனவுடனே துரத்து விட்டுருவாங்க. சரியா? அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ இந்த இவங்களுக்கு அந்த பழக்கம் அவங்களுக்கு போகவே மாட்டேங்குது. அப்போ இவன் வந்த நோக்கம் நிறைய பேருக்கு சரி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னா அவங்க நிறைய பேர் வரல. இவன் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறான்ல, ஒரு நாளில் இத்தனை ப்ரொடக்ஷன் எடுத்தோன்னு, அது கஷ்டம் இல்லை, சும்மா வேலை செய்யணும், வேலை செய்வான், ஓபி போட்டு வேலை செய்வான். ஆனால் நீ 100 செங்கல் நீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும். நீ வயிற்று வலி இருந்தாலும் பண்ணணும், தலைவலி இருந்தாலும் பண்ணணும், காய்ச்சல் வந்தாலும் பண்ணணும், புரியுதா? சாப்பாடு வந்தாலும் பண்ணணும், மோஷன் போச்சுனாலும் பாத்ரூமில் பண்ணணும், புரியுதா? அப்போது உன் சார்பாக இன்னொருத்தன் பண்ணுவான்.
மொத்தத்தில் நீ நம்பர் கொடுக்கலன்னா சாயந்தரம் ஆச்சுன்னா சவுக்கடி கிடைக்கும். அப்போ இந்த கொடுமையிலேருந்து ரிலீஸ் கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஆனால் மைண்டுக்குள்ளே அந்த எந்த ஒரு பியூரிஃபிகேஷனும் அவனுக்கு நடக்கலை. இவங்க மூசா நபி சொல்லிகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கலாம் 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 பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். இவர் ஃபிரௌன் வழிக்கு அடிக்க மாட்டார்ல, அந்த அளவுக்கு வச்சுட்டு அவன் வந்து வர்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தலையில் கைச்சிட்டு உட்காந்தாங்க. என்ன கூட்டம்டா நீங்கள், இப்போ தாண்டா கூட்டிகிட்டு வந்து அதுக்குள்ளே சிலையை செஞ்சு கொடுன்னு கேட்குறீங்களே, என்ன ஆட்கள். இப்போ இதுலேருந்து இன்னொரு விஷயம் புரியுங்க, அந்த பழைய பழக்க வழக்கங்கள் அவ்வளோ சீக்கிரம் மாறாது. அதனால் சொல்கிறோம்ல, பழக்கத்தை மாற்றுறது பெரிய கஷ்டம். சொல்கிறோம்ல, நான் பழகிட்டேன், நான் தூங்கி பழகிட்டேன், நான் சாப்பிட்டு பழகிட்டேன், நான் நடந்து பழகிட்டேன், நான் சுற்றி பழகிட்டேன், நான் ஆடி பழகிட்டேன், நான் கிரிக்கெட் விளையாடி பழகிட்டேன், நான் அதை பண்ணி பழகிட்டேன். இந்த பழக்கம், அதான் என்ன பழக்கம்னு, இது பழக்கம் வந்து பெரிய பிரச்சனை. இந்த பழக்கம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அது வந்து நபியே வந்து இது சொன்னால இதாவது பரவாயில்ல, 40 வருஷம் இவர் மாரடிக்கிறார். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இவனுங்களை வச்சுட்டு. அதுக்கப்புறம் இவர் வந்து நொந்து போயிடுறாரு. அதுக்கு பின்னாடி அதான் குரான் ஃபுல்லாக படிக்கும்போது இவங்களுடைய ஸ்டோரி அங்கங்கே வரும். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கும் எங்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்தியதெல்லாம் நான் ஆளை விட்டுரு, இவனுங்க வந்து கேட்க மாட்டேங்கிறானுங்க, நான் கிளம்புறேன், இந்த உம்மத்தை அப்படியே விட்டுட்டு நான் கிளம்புறேன்றாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு மரணத்தை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து அவருடைய அந்த உதவியாளர் வந்து நபியாக வந்து தேர்வு செய்யப்படுறார். அவர் ஒரு 28 வருஷம் அவருக்கு வந்து தாவா பண்ணி பலஸ்தீனை வந்து அவர் ஜெயிச்சு கொடுத்து இவங்களை ஆட்சியாளராக உட்கார வச்சுட்டு போகிறார். அப்போ அவர் கடைசி உபதேசம் பண்ணுறாரு. அந்த உபதேசத்துலேயும் இந்த சிலைகளை பற்றி அவர் குறிப்பிடுறார். அப்போனா என்ன அர்த்தம் பாரு, 70 வருஷமாக இவங்க ஃபிரௌன்ட்டு வந்ததுக்கப்புறம் கூட அந்த சிலையுடைய பக்தி வந்து இவங்களுக்கு போகவே இல்லை. அப்போ அது பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசுவால் பழைய அதிகாரமில் 24 14 வரைக்கும் அவர் யூஷா பின் நூன் அவர் வந்து சொல்கிறார். இவர் வந்து ஹதீஸ்லையும் வர்றார். அவர் வந்து இறுதி உபதேசம் பண்ணுறார். அவர் சொல்கிறார், இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கடா, உண்மையாக இருங்கடா, நேர்மையாக இருங்கடா. நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் வந்து அந்த கடலை பிளந்து காப்பாட்டினால, அந்த கடலை பிளந்ததுக்கு அந்த பக்கம் இருந்த கடவுளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் நதியை தாண்டின உடனே ஒரு ஊரை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கை நமன்னுச்சா, அந்த டைம்லேயும் வந்து சிலைன்னு கேட்டிங்களா, அதுவும் உங்கள் அப்பம் பாட்டம் வணங்கின சிலையா? புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இவனுங்க எகிப்தில் இருந்தால், எகிப்தில் இருக்கிற லோக்கல் கோயில் மட்டுமா கும்பிடுவான். நம்மளால் என்ன பண்ணுறோம், தர்காவுக்கு போகிறவன் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிற லோக்கல் தர்காவும் ஈரோடு தர்காவும் போவான். அதே சந்தனம் வந்துச்சுன்னா நாகூருக்கும் போவான். அது ஒரு புனித பயணமாக போவான். அந்த மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த கடலை கடந்து கூட்டிகிட்டு வந்த இந்த சிலைகள் வந்து இவனுங்க வந்து அந்த அந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலாவுக்கு இவங்க வந்துட்டு போனவனுங்க, இவங்களுடைய அது பழக்கம். ஸோ அதனால் வந்து அது மறுபடியும் வந்து ஏற்கனவே நாகூர் வழியாக கூப்பிட்டு போனால் சிலையெல்லாம் தர்காலாம் தப்புன்ட்டு என்ன தான் கூப்பிட்டு போனாலும் அப்படியே மனசு படிச்சுக்கும். ரெண்டு கன்னத்தில் போட்டுக்குவான், அப்படிங்குவான், துவாம்பான். அந்த மனசில் இது நீ வேறு வழியாக கூப்பிட்டு போனீங்கன்னா அவனுக்கு அந்த மைண்டில் வராது. அந்த தர்கா வாசல் வழியாகவே போனோம்னா, நாங்கள் இங்கே தானே நேர்ந்து இது பண்ணேன், இங்கே தானே கோழி அறுத்தேன், இங்கே தானே ஆடு அறுத்து கடா அறுத்து கொடுத்தேன், எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். அதுதான் அவர் சொல்கிறார், டே அப்பா, அங்கே இருந்ததும் சரி இந்த இருந்ததும் சரி எல்லா தெய்வங்களையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கும் ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். இவர் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த மேலான லட்சிய பணியை எடுத்து நீங்கள் செய்ய போகிறீங்களா, அல்லது இந்த சிலைகளுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஆனால் நானும் என் வீட்டாரும் அல்லாஹ்வுக்கு தான் அடிபணிவோம், அல்லாஹ் சொன்னபடி தான் நாங்கள் வந்து வாழ்வோம். அதற்கு மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாது. என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரை நாங்கள் விட மாட்டோம், வேறு தெய்வங்களை நாங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டோங்கிறாங்க.
அப்போது இந்த சொசைட்டி இவங்க எவ்வளோ கரப்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கும் வழிமுறை நிச்சயம் அழிந்து போகக்கூடியதாகும். இவர்கள் செய்து கொண்டிருப்பவை முற்றிலும் வீணானவையாகும். இது மூசா நபி சொல்கிறார். இது வந்து அடுத்த வசனம் சொல்லிட்டேன். இப்போ பைபிள்லேருந்து மறுபடியும் குரானுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அவங்க கேட்குறாங்கல்ல, இந்த சிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்ட்டு. அதுக்கு வந்து இவர் சொல்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கும் இந்த வழிமுறை, இவன் சந்திரனுக்கு ஒரு சிலையும் ஃபிரௌனுக்குடைய சிலையும் வச்சுட்டு இங்கே வச்சு இன்னும் விட்டுட்டுக்கானுங்க இந்த மூதேவிங்க. ஃபிரௌனே வந்து பஸ்மம் ஆயிட்டான். என்ன இப்போ தான் ஃபிரௌன் ஜோலியை முடித்து ஃபிரௌனுடைய ஊரையும் காலி பண்ணிட்டு வந்திருக்கோம். இவன் டிக்கெட் வாங்கினது கூட தெரியாமல் ஃபிரௌன்கிட்ட துவா கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கானுங்க. அவனே போய் சேர்ந்துட்டான். இதை விட ஒரு பைத்தியக்காரத்தானே. இதுக்கு மேலே ஒரு கூட்டத்துக்கு எவ்வளோ புரிய வைக்கணும் சொல்லுப்போம். உதாரணத்துக்கு ஒரு போலி கடவுள், ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த கடவுள், அந்த கடவுளுக்கு இன்றைக்கி செலவு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. சும்மா போய் கேட்டால் அந்த கடவுள் எப்படி சக்தி வாய்ந்தது தெரியுமா, அது எம்மாம் பெரிய வேலை பண்ணும் தெரியுமா, அதுக்காண்டி நீ அதுக்காண்டி நீ சண்டை மட்டும் போனின்னு வச்சுக்கோ, அது அவ்வளோதான், உன்னை வந்து முடிச்சு விட்டுரும், உன்னை காலி பண்ணிடும், அது இதுன்னு சொல்லி புருடா விடுவானுங்க. கேட்டால் என்னம்மா 400 வருஷம் முன்னாடி இருந்தவனுக்கு சக்தி இருந்துச்சா இல்லையான்னு எவனும் கன்ஃபார்ம் பண்ணுறது. புரியுதா? கம்முன்னு நாளை நீ இங்கே பேசிட்டு இருக்கிற வீட்டுக்கு போய் ரத்தம் கக்கி சாவரியா இல்லையா பாரு அப்படிமா. இப்போ இவங்க கடவுள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கண்ணு முன்னாடி ஜனாதா போயிட்டான். எகிப்தை எந்த கடவுளுங்களாம் அந்த அந்த சின்ன அந்த சிலைகள்லாம் காப்பாற்றுன்னு வச்சோ, மொத்த எகிப்தும் காலி. எகிப்துடைய மன்னனும் அந்த எகிப்துடைய அந்த பெரிய கடவுள் யார், ஃபிரௌனு, அவனும் கண்ணு முன்னாடி காலி. அவனே காலி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் சிலையை பார்த்துட்டு சிலை எங்களுக்கு செஞ்சு கொடுன்னா எவ்வளோ இவனுங்க மரமண்டைங்க. இப்போ இவ்வளோ கண்ணு முன்னாடி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கண்ணு முன்னாடி நம்ம ஒரு தர்காவில் இருந்த அவுலியா கண்ணு முன்னாடி அழிக்கப்படுறாரு. அப்போ அந்த தர்கா வழியாக நம்ம போகும்போது அங்கே வந்து எவனோ ஒருத்தன் பத்தி எடுத்து இப்படி காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அடே முட்டாளு, அங்கே அந்தாலே அந்தல சிந்தலையாய் கிடக்கிறான், நீ என்னடான்னா அவனுக்கு துவா செஞ்ச அவனுக்கு இது பண்ணினா உன் காரியம் நடந்துன்னு நம்பிட்டு இருக்கிறிய. லைவ்லேயோ அவன் கடவுள் அங்கே படாத பாடுபட்டு இருக்காரு, பாடி வேணா அங்கே வரைக்கும் போய் பொறுக்கிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவாங்களா. அந்த அளவுக்கு முட்டாள்களாக இவங்க. அதுதான் சொல்கிறார், உங்கள் அறிவு எங்கடா போயிடுச்சு, அதான் கேட்குறாரு. இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கும் வழிமுறை நிச்சயம் அழிந்து போகக்கூடியவாகும். இவர்கள் செய்து கொண்டிருப்பவை முற்றிலும் வீணானவையாகும். மேலும் மூசா கூறினார், அல்லாவை தவிர வேறொரு கடவுளையா நான் உங்களுக்கு தேடுவேன்? உண்மையில் அவனே உங்களை அகிலத்தார் அனைவரையும் விட மேன்மை ஆக்கியுள்ளான். உங்களுக்கு வந்து ஒரு உம்மத்தாக்கியிருக்கான் அல்லாஹ். இனிமே உங்களை பார்த்து தான் உலகமே நடக்க போகுது. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண வேண்டிய பொறுப்புல இருக்கீங்க. இப்போ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்து என்னவோ அந்த அளவுக்கு அந்தஸ்து இந்த மக்களுக்கு மற்ற உலகத்தார் மீது இருக்கு. ஒரு உம்மத்தை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதா? அவங்களுடைய டிசிப்ளின், அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய அந்த வீரம், அவங்களுடைய அந்த அந்த கிளாரிட்டி, அவங்களுடைய அந்த அந்த இறக்க குணம் எல்லாமே, அவங்களுடைய இதைத்தான் அவங்க உலகமே ஃபாலோ பண்ணணும். அப்போ இவ்வளோ மேலான ஒரு பொசிஷன் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படியா பண்ணுவீங்க? அல்லாவை தவிர வேறு கடவுளையே இங்கே தேடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறார். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனை அளித்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய ஆண் மக்களை கொலை செய்து உங்களுடைய பெண் மக்களை உயிருடன் விட்டு வைத்திருந்தார்கள். மேலும் இதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மாபெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. இதே ஆயத்து பஹரால வந்துச்சு. புரியுதா? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நினைவு, அதாவது அது செஞ்ச உபகாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அல்லாவுக்கு அனுமதி, செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டலாம். இப்போ அல்லாஹ் தான் கேட்குறான், என்னடா ஆளுங்க நீங்கள், என்னடா உங்கள் டிசைனு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நாம் மூசாவுக்கு 30 நாட்களை வாக்களித்து சினாய் மலைக்கு அழைத்தோம். பிறகு அவற்றோடு 10 இரவுகளை அதிகப்படுத்தினோம். இவ்வாறு 40 இரவுகள் என்று அவருடைய இறைவன் நிர்ணயித்த தவணை முழுமையடைந்தது. மூசா சினாய் மலைக்கு சென்றபோது தம் சகோதரர் ஹாரூனிடம், நான் சென்ற பிறகு நீர் என்னுடைய கூட்டத்தாரிடையே என் பிரதிநிதியாக இருந்து சீராக செயல்புரிந்து வருவீராக. மேலும் குழப்பம் விளைவிப்போரின் நடைமுறையினை மேற்கொள்ளாதீர் என்று கூறினார்.
இப்போ இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமை வந்து அல்லாஹ் இவங்க அதாவது இவங்க பனி இஸ்ராயல்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ பேர்? 6,00,000 பேர். 6,00,000 பேர் இப்போ கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்து எங்கே வச்சுருக்காங்க? ஒரு ஒரு பாலைவன பகுதியில் பரப்பில் வச்சுருக்காங்க. எந்த பாலைவனம்? இவர் வந்து மதியனில் வேலை செஞ்சுட்டு வந்தார் பார்த்தியா? மதியனில் 10 வருஷம் வேலை செஞ்சு ஷுவைப் நபியுடைய மகளை கல்யாணம் பண்ணி அந்த வழியாக அவர் வரும்போது தான் ஒரு நெருப்பை பார்த்து ஒரு மேலே ஒரு நெருப்பு ஒரு மலையில் பார்க்குறாரு. அந்த மலையில் தான் போய் இவர் கிட்ட போகிறாரு. அங்கே போனால் அல்லாஹ் பேசுகிறான். அதெல்லாம் வரும் பின்னாடி தாகால அது வரும். அப்போ அந்த விஷயம்லாம் வரும்போது அது தனி விஷயம். அப்போ அங்கேருந்து வரும்போது தான் இவர் அல்லாஹ்வால் அப்பாயின்ட் செய்யப்படுறார். அப்போ அந்த மலை தான் இவருக்கான மீட்டிங் ஸ்பாட். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா குகை இருந்துச்சு அந்த மலை, அது மாதிரி இது ஒரு ஸ்பாட். எப்பயுமே இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுக்கும் அதாவது இந்த பக்திக்கும் இந்த ரிலீஜியஸுக்கும் மலைகளுக்கும் எப்பயுமே கனெக்ஷன் இருக்கும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா மலைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ்வுக்கு. அதனால தான் பாரு, நீ எந்த கடவுளாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் தான் வச்சுருப்பாங்க. சபரி மலை, பழனி மலை, சரியா? அப்போது இது என்ன? அதுவும் மலை தான். எது? ஜெருசலமில் இருக்கிற அந்த யூதர்களுடைய ஆலயமாக இருக்கட்டும், அல்லக்ஸா இருக்கட்டும், அது என்னது? அதுவும் மலை தான். காபத்துல்லா என்ன? அதுவும் மலை தான். சஃபா மர்வா என்ன? அது மலை. அது இப்போ அது எல்லாம் மலையெல்லாம் சமமாக்கி கிரவுண்ட் பண்ணி இது பண்ணாலும் இப்போ நீ போனீங்கன்னா கூட ரோட்டில் இப்படி தான் ஏறி போகணும். நீ இவ்வளோ வெர்டிக்கலாக இருக்கும் ரோட்லேருந்து. நீ இப்படி போனீங்கன்னா கூட இப்படி ஏறி போகும், இப்படி டவுனாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மலைங்க. இதெல்லாம் மலைக்கும் பக்திக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு புனித கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து வேறு காரணம். அதனால தான் இமயமலைக்கு அவங்க போகிறாங்க, எல்லோரும் மலைக்கு போகிறாங்க. மலைக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்களுடைய அந்த அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மனுஷன் அங்கே வந்து குட்டியுண்டு தெரியும். அவன் போகும்போதே அவனுடைய அந்த பெருமையெல்லாம் உடஞ்சிரும். நீ தரையில் நின்று பாரு, இந்த வீட்டுக்கு வெளியே நீ நின்று பாரு, அவன் திமிரு வேறு மாதிரி இருக்கும். இது நான் கட்டின வீடு, அதுக்கு வெளியே இருக்கிறது நான் இங்கே நிற்கிறேன், என்னுடைய BMW அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பான். ஆனால் மலைக்கு போனீங்கன்னா நீ வந்து ஒரு பாறை ஒன்று உருண்டு வந்துச்சுன்னா நீ ஏறும் மாதிரி பஸ்பம் ஆயிடுவேன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஸோ அந்த ஸ்பாட் தான் மீட்டிங் ஸ்பாட் அல்லாஹ்வுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும். அப்போ அவன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூசாவுக்கு 30 நாட்களை நான் வாக்களித்தேன். சினாய் மலைக்கு வாங்க, 30 நாள் வாழ்ந்துருங்க அப்படின்னு. பிறகு அவற்றோடு 10 இரவுகளை அதிகப்படுத்தினோம். இவ்வாறு 40 இரவுகள் என்று அவருடைய இறைவன் நிர்ணயித்த தவணை முழுமையடைந்து. சரி, இப்போ இந்த 30 நாள் எதுக்கு? நான் சொன்னேன்ல, இப்போ இவங்க தப்பிச்சு வந்தாச்சு, ஃபிரௌன்கிட்டருந்து தப்பிச்சு வந்தாச்சு. எப்படி வாழ்கிறது? என்ன வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுவது? எப்படி வழிபடுவது? எப்படி வாழ்வது? எது சரி, எது தப்பு? முதல்ல இவங்க ஃபாலோ பண்ணணும். இவங்கள பக்காவாக இவங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இவங்களை பார்த்து உலகம் கற்றுக்கும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? அல்லாஹ்ட்டிருந்து ஹிதாயத் வரணும். ஹிதாயத் எதில் வரும்? வேதத்தில் வரும். இது வரைக்கும் இவருக்கு வேதம் வரல. புரிஞ்சுக்கோ. இப்போ நபி வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணிருக்காரு, வேதம் வரவே கிடையாது. வேதம் வரவே கிடையாது. வேதம் இல்லாமல் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் இவர் வந்து தாவா பண்ணிட்டு இருக்கிறார். ஃபிரௌன்ட்ட போகிறாரு, ஒரே பேச்சு தான், அல்லாஹ் கட்டுப்பட்டுட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வேதம் வரும். ஒருத்தன் ஹோட்டல் போனோன்னே கடை மூடி இருக்குங்கிறான். கடை மூடி இருக்குன்னா அவன்கிட்ட நீ கெஞ்சி முதல்ல அவனுக்கு கன்வின்ஸ் தான் பண்ணணும். ஆனால் திறந்து விடணுன்னா வீட்டிலலாம் குழந்தைங்க பசியாக இருக்குதுன்னா அது இருக்குன்னான்ட்டு அதுக்கப்புறம் தான் அவன் கேட்பான் என்ன வேணும்ன்ட்டு. அப்போ தான் நம்ம லிஸ்ட்டு கொடுப்போம். நான் 4 இட்லினா, 2 பரோட்டானா, 2 இதுனா அதுனான்ட்டு. அது மாதிரி தான் முதல்ல எல்லா நபிமார்களும் 1008 உபதேசங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. முதல்ல சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட தயாரான்னு. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த அரபு அந்த மன்னர்களுடைய கொத்தடிமை உலமாக்கள் இருக்காங்க, டெடிகேட்டோட வேலை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மைண்ட் செட் இருந்தால் அவங்க வந்து ஒன் வேர்டு தான் கேட்பாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறீங்களா பண்ண முடியும். அதனால் இவங்க என்னங்கிறாங்க, அவ்வளோதான் தீனுங்கிறாங்க. அவ்வளோதான் தீனா? அதுக்கப்புறம் தான் தீன் ஸ்டார்ட் ஆகும். முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படியான்னு கேட்பான். அவன் தான் முடியாதுங்கிறான். அவன்கிட்ட போய் அல்லாஹ்வுக்கு வந்து தொழுவு, மணிக்கட்டு வலி, கை கழுவு, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து இதெல்லாம் பண்ணுடே. நம்ம போய் ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் அல்லாஹ் நீங்கள் ஏற்றுக்குங்க, உங்களை படைச்ச ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது போங்கன்னு. இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க. கை இப்படி கழுவணும், தண்ணியும் சுத்தமாக இருக்கணும், பிஸ்மில்லா சொல்லணும், இப்படி எடுத்து இப்படி பண்ணணும், நல்லா வாயில் அப்படி எடுத்து அப்படின்னு பண்ணி அது பண்ணி இது பண்ணணுன்னா என்ன மாட்டி இந்த பைத்தியத்தை எங்கேயாவது கொண்டு போய் உட்கார வைங்கடா. அப்புறம் அங்கே பாருங்கள், சுன்னத் பண்ணணும்,
உட்காந்து தான் தண்ணி இது பண்ணணும், யூரின் போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் ட்ரெஸ்ஸு போடணும், தாடி இப்படி வைக்கணும், 5 மேலே தொழுவணும், முதல்ல தக்பீர் கட்டணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதெல்லாம் மனப்பணம். என்ன டேய் என்னடா பைத்தியனாடா, ஏன்டா என்கிட்ட இவ்வளோ பேசுகிறோமா? அதனால் நபிமார்கள் வந்து ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க. குரானில் நீ பாரு, நபிமார்கள் செஞ்ச பிரச்சாரம் 2 இருக்கும். ஒன்று, ஒரே விஷயம், அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், இது சொல்லுவாங்க. அல்லது இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா, இப்படி இருக்கும். இப்போ இஸ்லாத்தை ஏற்கிறோம் அப்படின்னு, ரைட், ஓகே, அப்போ நீங்களும் போங்க நானும் போங்க. நம்ம தீன் இதோட முடிஞ்சிருச்சு. ஏன் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்லாத் நீங்கள் முஸ்லீமா, ஆமாம் முஸ்லீம், ஓகே பை வாங்க, வெரி குட், அவ்வளோதான். டேய் முஸ்லீம்னா அதோட முடிஞ்சு போச்சாடா, அதுக்கப்புறம் தான் என்னடா இருக்குது, புரியுதா? முஸ்லீம்ங்கிறது அது அப்போ தான் நீ வந்து என்ட்ரி ஆகிருக்க ஸ்கூலுக்குள்ளே. அதுக்கப்புறம் உனக்கு கிளாஸ் ரூம் ஃபிக்ஸ் பண்ணணும், உனக்கு வந்து சிலபஸ் வரும், அதுக்கப்புறம் அந்த சிலபஸுக்கு அப்புறம் உனக்கு வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. கோச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கின கோச்சிங் உன்ட்ட கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ப்ராக்டிகல்ஸாக டெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து வருஷம் வருஷம் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீ பாஸ் மார்க் எடுத்தியா ஃபெயில் மார்க் எடுத்தியா, அதுக்கப்புறம் தான் ஷரியத் எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக உன் மேலே வந்து நிறைய பொறுப்புகள் சாட்டப்படும். நீ வந்து நபிமார்கள் வந்து அரசியல் பேசலை, ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசலாம், அவங்க என்னத்துக்கு பேசுவாங்க? அதான் முடியாதுன்ட்டானே, அல்லாஹ் அவனை ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டு அவன்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஒழு செய்கிறத பற்றியும் என்ன நோன்புடைய சட்டங்களும் இதெல்லாமா உட்காந்து பட்டியல் போட்டுட்டு இருப்பாங்க. அது நீங்கள் வேணால் போடுவீங்க பைத்தியகாரத்தனமா. நபிமார்களுக்கு அறிவு இருக்குது, முதல்ல எதை கேட்கணுன்ட்டு. நீங்கள் வந்து கிறுக்குத்தனமாக முட்டாள்தனமாக பண்ணீங்க. அவங்களுடைய பிரச்சாரம் வந்து அப்படி கிடையாது. அப்போ இவங்க வந்துட்டாங்க. இப்போது இவ்வளோ 6 லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க கீழே. ஏங்க கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஃபிரௌனை கும்பிடக்கூடாதுங்க, இந்த சிலையும் கும்பிடக்கூடாதுங்க, சரி ரைட்டுங்க, என்ன தாங்க நாங்கள் பண்ணுறது, இருப்பா இங்கே வெயிட் பண்ணு, மேலே போயிட்டு அதில் வர சொல்லியிருக்கான், மேலே வந்து 30 நாள் கூப்பிட்டுருக்கான், நான் போயிட்டு வர்றது 1 மாதம் ஆகும், நீங்கள் 1 மாதம் இங்கே இருக்கணும், 1 மாதம் இங்கே இருங்க, நான் 1 மாதம் எல்லாம் கேட்டிருக்கான் டைமிங்கு அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய நிலைமையை மேட்ச் பண்ணிப்பார். நமக்கும் வேதம் மறலப்பட்டிருக்கு, புரியுதா? நமக்கும் நோன்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை நாள்? 1 மாதம். இவங்களுக்கும் 1 மாதம்தான். இப்போ தான் இவருக்கும் வேதம் தரப்பட்டிருக்கு. அப்போ வேதமும் மாதமும் நோன்பும் 3ம் பிரிக்க முடியாது. வேதம் தரப்பட்ட மாதம் புனிதமானது. வேதம் தரப்பட்ட மாதத்தில் நோன்பு வைப்பது கடமையானது. வேதம் தரப்பட்ட மாதத்தில் வேதத்தை படிப்பது கடமையானது. வேதத்தினால தான் நோன்பு, வேதத்தினால தான் மாதம். வேதம் வந்து முஹர்ரம் மாதம் இறங்கி இருந்துச்சுன்னா நமக்கு முஹர்ரம் மாதம் தான் நோன்பு வந்திருக்கும். ரமலானில் இறங்கினதுனால ரமலானில் இப்போ நமக்கு வந்து நோன்பு தரப்பட்டிருக்கு, புரியுதா? ஏன் நோன்பு ப்ளஸ் வேதம் ப்ளஸ் மாதம்? 30 நாள் நீ பயிற்சி எடுக்கணும். அந்த வேதத்தையே நீ வந்து கோத்ரூ பண்ணணும். 30 நாளில் அந்த வேதம் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அதில் இருக்கிறது செயல்படணும், புரியுதா? உதாரணத்துக்கு செயல்பட மாட்டோம். நான் இப்போ நம்ம முஸ்லீம்களுடைய டிசைன் என்ன? வேதத்தை படிப்பான் அவன், பார்த்தீங்கன்னா 30 இல்லை 10 வாட்டி படிச்சிருவான். 3 நாளைக்கு ஒரு வாட்டி படிப்பான், அடிச்சு நவுத்தும். அல்ஹம்துலில்லாஹ் மணி மாலிக்கு நீங்கள் ஏக்கனா ஏக்கனா சரி மீன் அசினுல் குரான் மிகின் முஸ்லிம் போயிட்டே இருக்கும். கடைசிட்டு இப்படி 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 இருப்போம். அதே யூத செட்டப் தான். யூதனும் பார்த்தீங்கன்னா இப்படி 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 முட்டிகிட்டே தான் இருப்பான், எல்லாம் படிச்சுட்டே இருப்பான். அவனும் பாரு குழந்தைய கொள்ளுவான், அந்த வேதத்தில் இருக்கும் குழந்தை கொல்லக்கூடாதுன்னு, அந்த வயலில் மருத்துவ மீன் அப்படின்னு போயிட்டுருப்பான். அவன் 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 தௌராத்தில் போயிட்டுருப்பான், காசால பாம்பு போடுவான், அது பதிவு காண்டிப்பான். ஷுகரு வேஸ்ட்டு ஷுகரு அப்படி நேத்தனியாக அவங்க ஃப்ரைடு. ஏன்னா மண்ணாங்கட்டி பசி பற்றி அவ்வளோ உபதேசம் இருக்குது பின்னாடி. அந்த உபதேசம் வரும் பாரு, இஸ்ரேலுக்கும் அந்த வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, அப்பட்டமாக தெரியும். இப்போது அந்த ஏன் 30 நாள் எடுக்கிறான்? மனுஷன் 30 நாள் தேவைப்படும் மைண்டு. அதனால் எந்த வேதம் இறக்குனாலும் அதை கேட்ச் பண்ணுறதுக்கு 30 நாள் ஆகும். 30 நாள் நீ டைம் ஒதுக்கணும். அதே சமயம் டைம் ஒதுக்குனீன்னா, சாதாரணமாக நீ 3 வேளை தின்னுட்டு டைம் ஒதுக்குனீன்னா சரி வராது.
ஏன்னா உன் உடம்புல திமிர் இருக்கும், உன் உடம்புல திமிர் இருக்கும், உன் உடம்புல ஆசை இருக்கும், பேராசை. உணவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெறி, சுவையா டிஷ்ஷு இது அது இதுன்னு இருக்குல்ல, ஒரு வெறிக்கு நீ அடிமையாகக்கூடாது. அதாவது மனுஷனுடைய ஆசைகள் இருக்கு பாரு, நல்ல வெயிலில் தண்ணி குடிக்கணும், புரியுதா, தெம்பாக சாப்பிட்டு போய் வேலை செய்யணும். தெம்பு இருக்கக்கூடாது. தெம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படியே இப்படி என்னப்பா வைங்க ஜி, நோன்பு வச்சுருக்கேன் ஜி, வச்சுட்டு போங்க ஜி அப்படிமா. 4 வாட்டி ஃபோன் பண்ணேன் ஜி, சும்மா சும்மா ஃபோன் பேசாதீங்க ஜி, நம்மளால் முடியாது ஜி அப்படிமா. காசு மேலே அவ்வளோ பற்றுலாம் இருக்காது. நிறைய பேர் பேசுவான் பார் ஃபிலாசபி, இந்த நீயா நானெல்லாம் என்னங்க கொண்டு போயிருப்போம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி தின்னுட்டு சாப்பிடணும். அதுதான் அல்லா குரான் சொல்கிறோம், கால்நடை மாதிரி தின்னுட்டு அப்படியே செத்து போகிறீங்க, புரியுதா. இது அன்னைக்கு அது திங்கிறதுக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு, நீ ஏன் வந்திருக்க, புரியுதா. அப்போது இந்த நோன்பு, இந்த பசி, குரானு, அப்போ தான் அல்லா பேச்சு காதில் விழுவும். நான் சொல்லல, பூமியில் பஞ்சம் ஏற்படுத்துகிறானா அந்த அந்த மக்கள் வந்து அப்போ தான் கேட்பாங்க காது கொடுத்துன்ட்டு. சரி, மொத்த பூமியில் பஞ்சம் ஏற்படுத்துறது இல்லை, இப்போ நமக்கு பஞ்சம் வந்துருச்சா, புரியுதா. ஒவ்வொருத்தனுக்கும் பஞ்சம் வந்துருச்சு. இப்போ நான் பஞ்சத்தில் தானே இருக்கோம். காலையில் 10 மணிக்கு கடுமையான பஞ்சம், வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்கல, அதானே பஞ்சம். நோம்பும் பஞ்சம் தானே, புரியுதா. பஞ்சத்தில் 2 விஷயம், ஒன்று உணவு இதெல்லாம் கிடைக்கிறது, ரெண்டாவது செல்வம் குறையிறது, ரெண்டாவது இந்த உடல் பலம் குறையிறது. நோம்பில் 2 ஆயிடுதா, அப்படியே சூம்பி போய் உக்காந்துட்டு இருக்கோமா. நம்ம தராதரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா, 2 வயிறு சாப்பிட்லன்னா அந்த அளவுக்குலாம் குரல் வராதா, அந்த அளவுக்குலாம் நமக்கு தெம்பு வராதா, ஆயிடுதா. அதுக்கப்புறம் அல்ல என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் நோன்பு வா, இப்போ என் பேச்சு கேளு, அல்ல கூப்பிட்றான், கூட்டிகிட்டு போவான். இதில் என்ன இன்னொரு முக்கியமான மேட்ரு இருக்குது, என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து இவருக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். நான் சொன்னேன்ல, நோன்புங்கிறது டைம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அது ஏதோ ஒரு 1ஆம் தேதி வர சொல்லியிருக்கான் அல்லாஹ், மேபி நான் சொல்கிறேன், சரியா, அல்லது ஏதோ ஒரு டேட்டு, கடைசி 10 ஏதோ ஒன்று, ஏதோ டைம் வர சொல்லியிருக்கிறான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களை கொண்டாந்து கீழே வச்சுட்டு அல்லாஹ் சொன்ன டைமுக்கு வராமல் முன்னாடி வந்துட்டார். இது அல்லாஹ் வந்து கேட்குறான், ஏன் வந்தீங்கன்ட்டு. அது வந்து 20ஆம் அத்தியாயத்தில் அது தாஹால வந்து வரும். அப்போ அல்லாஹ் கேட்குறான், எதுக்கு சீக்கிரம் வந்தீங்க, கிளாஸுக்கு எதுக்கு சீக்கிரம் வந்தீங்க. அப்போது கிளாஸ் ஒன்றும் பெரிய கிளாஸ் கிடையாது, ஒன்றும் மற்றவங்களாம் வரப்போ கிடையாது, ஒரே ஸ்டூடெண்ட்டு தான். யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டு. போனால் கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது முன்னாடியே வந்ததுனால பாராட்டு கிடைக்கும். அல்ல என்ன ஒன்று திட்டுறான், எதுக்கு வந்த சீக்கிரம், இல்லை 5 மணிக்கு எல்லாம் வர சொன்னால் 4:30க்கு போனால் அது பாவம், 5 மணிக்கு போனால் தான் நன்மை. யாரும் சொல்கிறேன்ல, இது வந்து இந்த அப்ரோச் வந்து நபிக்கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை காமிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் இப்படி செஞ்சீங்கன்னா உம்மத்து என்ன பண்ணும், எல்லா விஷயத்துலையும் இப்படி பண்ணும். நீங்கள் கேட்டால் என்னம்மா ரம்ஜானுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சாவானில் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவேன்ப்பா, என்னம்மா துல்லஜிக்கு முன்னாடியே துல்காயதால் போயிடுவான், எல்லா வேலையிலையும் பண்ணுவான். அதான் நான் அட்வான்ஸாக இருக்கோம்ப்பா. அப்புறம் அட்வான்ஸ்னு போய் ஒரு டிசிப்ளினே இல்லாமல் போயிடும். அப்புறம் கடைசியாக எந்த மாதத்தில் நோன்பு இருந்ததுன்னே தெரியாமல் போயிடும். வருஷம் பூரா எவனா வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிருப்பான். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இதனால் நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேங்க. இப்போ இந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த காளைக்கன்ற கடவுளாக வணங்க வச்சதே இவர் சீக்கிரம் போனதுனால அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 2வது பனிஷ்மெண்ட்டாக 10 நோன்பு எக்ஸ்ட்ரா வைங்க. அல்ல என்ன 30 கூப்பிட்டது 30, அதுக்கப்புறம் 10 நோன்பு எக்ஸ்ட்ரா வைங்க. அதுக்குள்ளே அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இவர் சொல்லிட்டு போனது என்ன, கீழே என்ன சொல்லிட்டு வந்தார், 30 நாள் வரேன்னார். எக்ஸ்ட்ரா 10 நாள் வரலன்னு என்னன்ட்டாங்க, மூசா நபி செத்துட்டாருன்ட்டாங்க. ஃபோனாக இருக்குது மேலே அடித்து கேட்குறதுக்கு. அதுவும் சினாய் மலை எப்படி இருக்குன்னா, அது வந்து மேகத்தில் முட்டிகிட்டு இருக்குமா. கீழே இருந்து பார்த்தா மேலே என்ன நடக்குதுன்னெலாம் தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே மேகம் இருக்குமா, தூர் சினாய் மலை மேகத்துக்கு மேலே இருக்கும். அது வெளிச்சம் தெரியாது. இவர் போகும்போது தானே தெரியும், ஏதோ ஒரு பளிச்சுன்னு வெளிச்சம் இருக்குது, அந்த இடத்துல ஏதோ நடக்குது, பிளிக்குன்ட்டு ஏதோ ஒன்று பண்ணும். இவங்க வந்து அதை வாட்ச் பண்ணிருப்பாங்க, புரியுதா. இப்போது போனவர் 31 நாள் வரல, 32க்கு வரல, 3க்கு வரல, 4க்கு வரல, 5க்கு வரல, 6க்கு வரல. ஒரு நபி சொல்லிட்டு போன மனுஷன் போனவங்களா ஆயிட்டார். இது ஆயிடுச்சு. இப்போ அந்த போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு,
மூசா சினாய் மலைக்கு சென்றபோது தம் சகோதரர் ஹாரூனிடம், நான் சென்ற பிறகு நீர் என்னுடைய கூட்டத்தாரிடையே என் பிரதிநிதியாக இருந்து சீராக செயல் புரிந்து வருவீராக. மேலும் குழப்பம் விளைவிப்போரின் நடைமுறையினை மேற்கொள்ளாதீர் என்று கூறினார். இவர் என்ன சொல்கிறாரு? சினாமலைக்கு நான் போகிறேன், இது போகிறதுக்கு முன்னாடி இவர் அட்வைஸ் பண்ணிட்டு வர்றாரு. இது இவர் மேலே வர வச்சதை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ கீழே விட்டுட்டு போகும்போது இவர் என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறாங்க, சென்ற பிறகு நீர் என்னுடைய கூட்டத்தாரிடையே என் பிரதிநிதியாக இருந்து, நான் தான் இவங்களுக்கு இப்போ லீடரு, இப்போ நீங்கள் துணை தலைவர், இப்போ நீங்கள் தலைவர், நீ சீராக செயல் புரிந்து வாங்க. நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சில தொழுகை முறைகள், சில வழிபாட்டு முறைகள், சில டிசிப்ளின்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் குழப்பம் விளைவிப்போரின் நடைமுறையினை மேற்கொள்ளாதீர். ஃபசாது செய்கிறவங்களுடைய அந்த இதை நீங்கள் அஸ்லி வலா தத்தபிய சபீலில் முஃப்சிதீன், இஸ்லா பண்ணுங்க, வலா தத்தபி ஃபாலோ பண்ணாதீங்க, சபீலில் முஃப்சிதீன், சபீல்னா பாதை, முஃப்சிதீன்னா ஃபாசிதீன்களுடைய, முஃப்சித்னா ஃபசாத் பண்ணுறான், ஃபசாது ஃபாசித்னா ஃபசாது பண்ணுறவன். இப்போ ஃபசாது பண்ணுறவங்களுடைய இது ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்ல. இது ஏன் சொல்கிறார்? இது அடுத்த கொஸ்டின். ஏன் சொல்கிறார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை ஏன் நிறுத்திட்டு போகிறார்? ஏன்னா இவங்களோட 40 வருஷமாக இருக்கிறார். இதில் யார் யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல. இப்போ கிளாஸ் ரூம் உக்காடுறேன், எவன் இங்கே நெளிவான், புரியுதா, எவன் போட்டு இங்கே சொரிஞ்சிட்ருப்பான், எவன் டார்ச்சர் பண்ணுவான், எவன் இந்த இது பண்ணுற வேலையில் நமக்கே தெரியுது இல்லை. அப்போ நபிக்கு எல்லாமே அத்துப்படியாயிடும். ஆனால் களிமா சொல்கிற ஒருத்தனை விரட்டி விட முடியுமா? நீ வராத, நீ ஆள் சரியில்லைன்னு. ஏன்? அவன் அல்லாவுடைய கஸ்டமர். இந்த தீனுக்கு இவர் ஓனர் கிடையாது, அல்லாஹ் தான் ஓனர். கடையில் வர்ற கஸ்டமரை விரட்டக்கூடாதுங்கிறது அல்லாவுடைய ரூல்ஸ். அது ரசூல்லாவுக்கும் பொருந்தும். அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுங்களாம் நீ வர வச்சே ஆகும். அவனுங்க வர்றதே எதுக்குன்னா வேவு பார்க்குறது. ஃபிரௌன்ட்டு கூப்பிட்டு வந்துட்டிங்களா, அப்படி என்ன நீங்கள் சாதிச்சிட்றீங்க பார்ப்போம். என்னப்பா அண்ணா இன்றைக்கி செம்மையான சாப்பாடு கிடச்சதா? அங்கே இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமைல, இந்நேரம் ஃபிரௌன் சிக்கன் கொடுத்துருப்பான்ல. தேவையில்லை, கூட இருந்தே இந்த டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னு என்னங்க, இல்லை அடுத்த தொழுகை எத்தனை மணிக்குன்னு கேட்டோம், அது நீங்கள் வருவீங்கன்னாங்க, அதுக்காக சரி ஓது செய்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். இவர் போனதுக்கப்புறம் தேவையா, எவ்வளோ ஜாலியாக உக்காந்துட்டு இருந்தோம், மண்டைக்கு மேலே வெயில் புழக்குது, கேம்பை போட்டுட்டு உக்காந்து பாலைவனத்தில் மூஞ்சி மாறு இல்லாமல், ஒரு பாத்ரூமுக்கு இல்லாமல், தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறோம். என்ன தான் இருந்தாலும் வீடு மாதிரி கேம்ப் வருமா? அந்த இடத்துல வருஷக்கணக்காக தங்குறதுன்னா எப்படி இருக்கும்? டெம்பரரி கேம்ப் ஓகே, இவர் சும்மா போய் பார்த்துட்டு வரதே ஒரு 40 நாள். அப்போ புரிஞ்சுக்காது கேம்ப் எவ்வளோ லென்த்தாக பண்ணியிருக்குன்ட்டு. ஃபசாது முஃப்சிது இருக்கிறான், முஃப்சித்களுடைய இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்போனா முஃப்சிதீன் எங்கே இருக்கான்? எகிப்திலையா? இந்த கேம்பில் உட்காந்துட்டு இருக்கிறான் முஃப்சிதீன். இவருக்கு தெரியும் இவங்க எப்போ போவாங்கன்னு. சரி, இவன் 10 நிமிஷம் கிடைச்சாலே மண்டை கழுவான், 40 நாள் சொலையாக கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இவர் சொல்லிட்டு போனது என்ன? நபின்னா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சொன்னது நடக்கணும். 30னா 30 நாளில் வரணும் நபின்னா. அந்த மீதி 10 நாள் போதும்ல இவனுக்கு. என்ன, இவன் போகும்போதே இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க என்னன்ட்டு, அவர் வரமாட்டார், நீ வேணா பாருங்கிறான். சும்மா ரீல் விட்றாருங்க. மேலே போவாராமா, எல்லாம் பேசுவானாமா, யார் காதுக்கு கேட்காதாம்மா, அவர் காதுக்கு மட்டும் கேட்குமாம்மா. கேட்கறது நல்லா இருக்கு, நீங்கள்லாம் கூமுட்டைங்க, நம்பிட்டீங்க, உங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது. என்ன அப்போ நீ ஏன்டா வந்த? என்ன பண்ணுறது, உங்களோட சேர்ந்துட்டோம், மனசு வரமாட்டேங்குது, நீங்கள் நாசமாக போயிடக்கூடாதுன்னு தான் உங்கள் நல்லதுக்கு தான் வந்துட்டுருக்கோம். எப்படி இவர் கூப்பிட்டு போய் உங்களை டீலில் விட போகிறான்னு தெரியும். அதனால் சரி, அதுக்கப்புறம் உங்களை யார் கவனிச்சிக்கிறது? நாங்கள் தான் கவனிச்சிக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரே இனமாக போயிட்டோம், நம்ம இனமாக போயிட்டோம், என்னவா இருக்கட்டும், நம்மளால் அது முடியலையே, கவலைப்படுறேன். இப்போ என்னை பார்த்து எவ்வளோ பேர் கவலைப்படுறாங்க.
பாய் முஸ்லீமாக இருக்கிறீங்க, ஏன் பாய் இப்படி? எங்களை மாதிரி நீங்களும் எங்கள் கலரில் எங்கள் ஜோதியில் ஐக்கியமாயிருங்க. எதுக்கு கோவணம் கட்டிட்டீங்க, அவுத்து போட்டு எங்களோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் கஷ்டப்படும். நம்ம போனாலும் அட்வைஸ் அதான் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம், எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க, எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க? நமக்கு தேவையான விஷயம்னா அது பண்ணிவிட்டு என்ன இருக்கோ தொழுகை கற்றுக் கொடுங்க, நோன்பு கற்றுக் கொடுங்க, இது பண்ணி கொடுங்க, துவாக்கள் அந்த ஜிக்கர் கற்றுக் கொடுங்க. அந்த காசு வர மாதிரி ஏதோ ஒரு துவா இருக்காமே, அந்த துவாலாம் கொஞ்சம் ஒரு 10 துவா கற்றுக் கொடுங்க. அப்புறம் அந்த வியாதி வராதது, ரொம்ப நாளைக்கு சாகாமல் இருக்கிறது, நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிற மாதிரி, நல்ல பெரிய வீட்டில் பொண்ணு கிடைக்கிற மாதிரி, நிறைய பவுன் போட்டு இது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ செட்டப்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. ரம்ஜான் மாதத்தில் கேட்டால் ஏதோ புண்ணியமாவேன். இப்போ ரம்ஜானில் நம்மால் தர்மம் பண்ணுறது எங்கன்னா கொடுத்தா 70 மடங்கு ரிட்டர்ன் வரும்னு நம்புகிறான். சரியா? அதில் வந்து அவன் நம்பிட்டு இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஃபசாது இருக்கிற ஆட்களை வந்து இது பண்ணாதீங்க. அப்போ இவனுங்க முதல்லேருந்தே இவருக்கு தெரியுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன வானத்துலேருந்து சாப்பாடு வருதுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஞாபகத்தான் நினச்சி சாப்பிட்றாங்க. ஆஹா ஆஹான்னு இதெல்லாம் ஒரு சாப்பாடு மண் மாதிரி இருக்குது, சாப்புன்னு இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் என்ன இன்றைக்கி அதேவா, நம்ம கிண்டல் பண்ணிடலாம். சாப்பிட்டு பாரு தெரியும். ஒரே ஃபுட்டு, ஒரே மெனு, காலையில் நைட்டு. அல்ல ஏன் அப்படி கொடுத்தான்? டெஸ்ட்டு. ஏன்னா இப்படி நீ வாழணும். ரசூல்லா கொடுத்தாங்க ஒரு சுப்ஹானல்லாஹ். இதுவும் கிடையாது 3 வருஷம். எப்படி இப்போ தெரியுதா ஏன் ரஹ்மத்துல் ஆலமீன், ஏன் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக், ஏன் வந்து உமர் ஃபாரூக், ஏன் அவங்கெல்லாம் அவ்வளோ எல்லாம் வந்து அவங்கள வரலாற்றில் நபிமார்களுடைய பேரை அவனுக்கு ஞாபகம் இருக்காது. வேற எந்த நபியுடைய சஹாபிய பேரை சொல்ல போகும்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சஹாபாக்கள் பேர் ஒரு 10 பேர் சொல்ல போகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் சொல்லவே முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட டீமு அவங்களுக்கு அமைஞ்சது. அப்படி டிசிப்ளின் இது கூட இல்லைன்னா வேலை செய்வாங்கள. கல் வயிற்றுல வானத்துலேருந்து மண்ணும் கிடையாது, செலவும் கிடையாது. அகல் போரில் கல் கட்டிட்டு சும்மா இல்லை, குழி தோண்டணும். ஆளுக்கு 10 அடி 15 அடி கொடுத்துட்டு அது டெப்த்தாக தோண்டணும். இதுதான் சொல்கிறேன்ல, எப்பவுமே நம்ம தாவா வேலை செய்கிறோம், இது பண்ணுறோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத பண்பு என்னென்னா ஒரு இதுக்கு அடாப்ட் ஆகக்கூடாது. ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டேன், கார் இல்லைன்னா போக மாட்டேன், என்னால் டீ சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னால் தூங்காமல் இருக்க முடியாது, என் கம்ஃபர்ட் இத்தனை மணிக்கு மேலே என்னால் எந்திரிக்க முடியாது. எல்லாம் தூக்கி போட்டு வர்ற மட்டும்தான் வேலை செய்யணும். ஒஸ்ட்டு அதான் சொல்கிறேன், இருந்தால் ஓகே, இல்லைன்னா டபுள் ஓகே, டெடிகேட்டோட வேலை செய்யணும். இந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு சர்வ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஏன் வந்து இவங்களை போட்டு இப்படி இது பண்ணுறான்? ஏன்னா பியூரிஃபிகேஷன் முக்கியம். தியாகத்தில் தான் ஒரு உம்மத்துடைய அந்த ஃபராயிஸ் எல்லாமே நிறைவேற்ற முடியும். அதனால தான் அல்லாஹ் இங்கே என்ன பண்ணுறான், இவங்களை வந்து சோதிக்கிறான். இது அடுத்தடுத்து சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. இவங்க நினச்சது என்ன, ஃபிரௌன் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கஷ்டமான ஃபேஸ் வருது அவங்களுக்கு. ஒரு அவன் உமர்லையும் எடுத்துக்கோ, என்ன நடந்துச்சு? காசு வந்து கொண்டாந்து கொட்டுறாங்க, அப்போ தான் அழுகுறாங்க. பாரசீகத்துடைய அந்த இதெல்லாம் தலையில் கொண்டாந்து அந்த தங்கம் கொட்டுறாங்க, கிரீடம்லாம் அப்படி கொட்டுது. எனக்கு சோதனையாக போச்சு அப்படிங்க. என் பீரியட்லேயே அது வரணும், அபூபக்கர் பீரியட்லேயே இருந்துட்டு போயிடக்கூடாதா? இல்லை அடுத்த கலிஃபாவுக்கு அது வந்துருக்கக்கூடாதா? என் பீரியட்லேயே அது வரணும். ஏன்னா இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லா ஜமாத்துலேயும் வர பிரச்சனை என்ன வரும்னா, காசு வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் கிளாஷ் ஆகும். புரியுதா? இவனுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன், அவனுக்கு கம்மியாக கொடுத்துட்டேன், இவனுக்கு கொடுக்கல, சூழலாகவே விட மாட்டாங்க. அது பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம எப்பயுமே பியூரிட்டி ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் இந்த உம்மத்துடைய ஸ்டார்டிங் ஃபேஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. பனி இஸ்ராயீல் இவங்களுடைய அந்த டியூனிங் வந்து நம்ம பார்த்தோன்னு தப்பாக நினச்சக்கூடாது. புரியுதா? நம்மளோடும் பழைய புத்தி அவ்வளோ சீக்கிரம் மாறாது. தொடர்ச்சியாக அந்த பழைய புத்தியிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வேலையை நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வரைக்குமான இது போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.